10 வருட காதல் ஒரு இரவில் காதலனை தீர்த்து கட்டிய காதலியின் குடும்பத்தார். காதலன் வைரமுத்துவின் காதலி தற்போது மருத்துவமனை பிணையறையின் முன்பு கதறி எழுது கொண்டு கதவின் முண்டிக்கொள்ளும் காட்சி அங்கு இருப்பவர்களிடத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தனது காதலன் மறைவிற்கு காரணமான தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த தாய் மற்றும் சித்தப்பா உள்ளிட்டோர் மீது சந்தேகம் இருப்பதாகவும் அவர்கள்தான் கூலிப்படையை வைத்து கொலை செய்து இருப்பதாகவும் தந்தி டிவிக்கு வைரமுத்துவின் காதலி பேட்டியளித்துள்ளார். விட்டுட்டு போன நானு முத்திய கைய புடிச்சு முத்து அப்பா அம்மாவா நான் நினைச்சேனே. எல்லா சித்தாய்க்கும் விட்டு போயிட்டா சித்தி. அடியாமங்கலத்துல ஊர்கொள்ள வைக்கிறேன்னு மாயாவரத்துல ஊர்கொள்ள வைக்கிறான் சித்தி. நான் போலீஸுக்காரங்க அன்னைக்கு சொன்னாங்க, உங்களுக்கு எந்தப்பா இது வராதுமா நான் பாத்துக்கிறேம்மான்னு சொன்னாங்க. இதுக்கு என்ன பண்றது சித்தி, நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. முத்து மட்டும் தனியா கிடக்கு, நான் மட்டும் இங்க போல போனேன். போலீஸுக்காரங்க சொன்னதுனாலதான் நான் விட்டுட்டு போனேன். இல்லைன்னா நான் விட்டுட்டு போக மாட்டேன். நான் வா என் கூட வா வான்னு தான் சொன்னேன். பாலு மாமா பசியா கலப்பாங்க, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா. இல்லைன்னா நான் கூட்டு போயிருப்பேன். இல்லைன்னா நான் முத்தனை விட்டுருக்கவே மாட்டேன்னு நான் திட்டி இருந்தேன். அந்த ஊர்ல எதுலயா நம்ம வாழ்ந்து காட்டணும். எத்தனை பேர் சொன்னாங்க முத்து நம்ம ஜெயிச்சிருவோம்டா அப்படின்னு சொன்னா. ஆனா நாங்க தோத்துட்டோமே, எங்களுக்கு தீர்வே கிடைக்கல. எங்க விட்டுட்டு போனான்னு தெரியல சித்தி. எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு சித்தி. முத்த வர சொல்லுங்க, முத்த வர சொல்லுங்க. அம்மா அப்பா வேணா முத்து, எனக்கு நீ தான் முத்து வேணும்னு வந்தான். 11 வருஷமா நான் அடி வாங்காத அடி இல்ல. எல்லாத்தையும் விட்டுட்டு முத்து நான் வர முத்து, போலீஸு கேட்டப்ப கூட நான் அவங்க கூட போறேன்னு சொன்னேன். முத்து கைய பிடிச்சு என்ன கூட்டிட்டு போனா சித்தி. இப்ப கைய விட்டுட்டான் சித்தி. நான் கூட்டப்பே வந்திருந்தா நான் விட்டுருப்பேன்.